வாங்க தூதுவளை ரசம் வைக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாமா? வைக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் வந்து சூடு இறக்கிச்சா கடுகு ஒரு 2-3 போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, நான் வந்து தோல் உளுத்தம்பருப்பு. இது வந்து வெந்தயம் ஒரு 5-6. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். இதில் வந்து இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சா மிளகு ஜீரகம் வரமிளகா 2 அதை மட்டும் அப்படியே ஒன்று பாதியமாக நுணுக்கி போட்டுக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிறோம் நல்லா வணக்கிக்கலாம். வச்சிங்களா? நல்லா வணங்கிடுச்சு, எண்ணெயே வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே போட்டால் கொஞ்சம் கலர் கிடைக்கும். அது சும்மா போதும். இப்போ மீதி வந்து இதில் வந்து தக்காளி, புளி, அப்புறம் தூதுவளை இலை வந்து ஒரு 4, அப்புறமேட்டு அந்த ஜார் கழுவுன தண்ணியில் சட்னி ஆட்டியாச்சு. ஜார் கழுவுன தண்ணியெலாம் வந்து நல்லா அலசி விட்டு ஊற்றி ரசம் பண்ணிடலாம். இதெல்லாம் கலக்கி ஊற்றிக்கலாம். இது வந்து அப்படின்னா இப்போ வந்து கெட்டி துவையல் மாதிரி ஆட்டிட்டேன். அதனால் ஜாரை கழுவி ஊற்ற முடியாது. அதனால் வந்து துவையலாக ஆட்டம் வந்ததுனால அந்த ஜார் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து புளிப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். உப்பு போடுது. இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் எந்த ரசம் வச்சாலும் கொஞ்சம் சுகர் போடுவேன், டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து சுகர் கொஞ்சம் போட்டு சுகர் போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. அதனால் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டா தூதுவளை ரசம் ரெடி. ஒரு கொதி வரட்டும். ஓகே. தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சா? ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னா சளிக்கு இதமான தூதுவளை ரசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தூதுவளை கிளச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. ஆமாம், இல்லை மார்க்கெட்டில் இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் நம்ம வீட்டு சொல்லுங்க. உங்கள் வீட்டு என்னோடைய ஸ்டைலு தூதுவளை ரசம். உங்களோட கை பக்குவத்தில் தூதுவளை ரசம். பாய்.